அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது பார்க்க போகின்ற ஒரு திரைப்படம் ஃபேமிலி டூரிஸ்ட். இது அபிசன் ஜீவந்த் இயக்கிய ஒரு திரைப்படம். சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு, எம்.எஸ். பாஸ்கர் ஆகிய நட்சத்திரங்கள் நடித்த இந்த திரைப்படம் ஈழத்தமிழர் கதையை பேசுவதாக இருந்தாலும் முழுமையான ஒரு ஈழத்தமிழர் கதை கிடையாது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அங்கிருந்து புலம்பெயர்ந்து இந்தியாவுக்கு ராமேஸ்வரம் பக்கம் வரக்கூடிய ஒரு குடும்பத்தை பற்றியான ஒரு கதை. அவர்கள் இங்கே என்னென்ன சிக்கல்களை சந்திக்கிறார்கள், அதிலிருந்து எப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் இந்த படத்தினுடைய ஒரு திரைக்கதை. இதில் அரசாங்கம் ஒரு பக்கம் வேறு ஏதோ ஒரு குண்டுவெடிப்பு நடந்திருக்கும், அதில் இவர்களை சம்பந்தப்படுத்தி தேடிக்கொண்டிருக்கும் ஒரு வட இந்திய அதிகாரி தேடிக்கொண்டிருப்பார். இன்னொரு பக்கம் இவர்களுக்கு உதவி செய்கிற தமிழகத்தில் இருந்த காவல்துறை பணியாளர்கள். இப்படியான ஒரு பின்னப்பட்ட ஒரு திரைக்கதை. இதில் அபிசன் ஜீவந்த் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். எம்.எஸ். பாஸ்கரிடம் டிரைவராக சசிகுமார் வேலை செய்கிறார். அதற்கு சில 7 நாள் சோதனை எல்லாமே எம்.எஸ். பாஸ்கர் வைத்து தான் ஒரு நபரை அவர் வேலைக்கு எடுப்பது வழக்கமான ஒன்று. அதில் வெற்றியடைந்து சசிகுமார் அந்த வேலையில் சேருகிறார். இப்படி தொடர்கிற அந்த இதில் யோகி பாபு இவர்களுக்கு ஆதார் அட்டையிலிருந்து அங்கு ரேஷன் கார்டிலிருந்து எல்லாமே எடுத்து கொடுக்குற ஒரு நபராக ஒரு கதாபாத்திரத்தை செய்திருக்கிறார். இவருடைய 2வது மகனுடைய சேட்டைகள் எல்லாமே ரசிக்கும்படி தான் இருக்கிறது. இதில் சான் ரோல்டன் இசையமைப்பாளர், அவருடைய குரல் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு குரல், ஒரு பெக்யூலியரான ஒரு குரல்னு சொல்லலாம். அந்த இசையமைப்பாளருடைய இந்த படத்தில் உள்ள இசை தான் கொஞ்சம் ரொம்ப அருமையாக வரலைன்னு சொல்லலாம். ஒரு கேரளா ஸ்டைலில் சில இடங்களில் துண்டு துண்டாக, முன்னால் விக்ரமன் ஸ்டைல் தான் அது, துண்டு துண்டாக பாடல்களை போட்டு அந்த காட்சியில் மெருகேற்றுவதற்காக செய்வார்கள். ஆனால் இந்த படத்தில் அது என்னவோ அந்த பாடல் இல்லாமல் இருந்தால் கூட இந்த திரைப்படம் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் என்று ஒரு தோன்றுதலை கொடுக்கக்கூடிய சூழல் தான். சான் ரோல்டனுடைய இசை இந்த படத்தில், ஏன்னா ரப்பர் பந்து படத்தில் எல்லாம் அவருடைய இசை மிக முக்கிய ஒரு பாடலாகட்டும் சிறப்பாக வந்திருக்கும். இந்த படத்தில் அது ஒரு மைனஸாக இருக்கிறது. மற்றபடி திரைப்படம் நமக்கு ஒரு மனித தன்மையை இதுதான் இது அதிகமாக சொல்கிறது. ஒரு ஈழம் சார்ந்த முக்கியமான பிரச்சனைகளை அது பேசவில்லை. அந்த இங்கே வந்த பிறகு அவர்களுக்கு என்ன நடக்கிறது, இங்கே உள்ள மனிதர்கள் எப்படி அவர்களுக்கு உதவுகிறார்கள், அதில் ஒரு சீக்கியரும் வருகிறார். அதனால்தான் இது ஒரு மனித தன்மைக்கு மாறிவிடுகிறது. ஒரு தமிழருக்கு இங்கு உள்ள தமிழர் உதவி செய்கிற மாதிரியான ஒரு கதையிலிருந்து அது மாற்றமடைந்து ஒரு பொதுத்தன்மை பொது மனிதத்தன்மைக்குள்ளால் அது நகர்ந்து விடுகிறது. இன்னொரு பக்கம் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது என்னன்னா, நமக்கான ஒரு பங்கு அதுக்குள்ளால் இருக்குது. ஒரு பார்வையாளனை அங்கே பங்கேற்க வைக்கிறது. அந்த பங்கேற்பு இங்கே நடக்கிறது. எப்படி நடக்கிறது என்றால், ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய மனநிலை பல இடங்களில் அப்படியே உடச்சி விட்டுருது. கண்ணீர் தான் 3-4 இடங்களில் நம்ம அழ வேண்டிய ஒரு கட்டாய சூழலையும் இந்த திரைப்படம் உருவாக்குகிறது. அது ஒரு வகையில் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற ஒரு தன்மை தான். அந்த அபிசன் ஜீவந்த் ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கிறார். அது சசிகுமாருடைய கேரக்டருக்கு ஒரு பலம் கொடுக்கிற ஒரு கதாபாத்திரம். அது அவருடைய நடிப்பு சிறப்பாக தான் அமைந்திருக்கிறது. மொத்தத்தில் இந்த படம் ஒரு நல்ல படம் தான், சிறப்பான ஒரு படம் என்று சொல்லலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு தொடர்ச்சியாக தமிழில் நிறைய படங்கள் அழகான கதைகளோடும் நல்ல திரைக்கதைகளோடும் தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலாகத்தான் பார்க்கிறேன். வாய்ப்பிருப்பவர்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.